அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமி அணியில் மிகப்பெரிய அளவில் ஒரு பிளவு தென் மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கு. அதில் ஒரு குழப்பம் நிறைந்ததாக இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படிங்க குழப்பம் ஏற்படும் தென் மாவட்டத்தில்? எல்லாரும் அவங்க பெரிய ஆட்கள்லாம் ஒத்துமையாக தானே இருக்காங்கன்னு சொல்லி கேட்கலாம். அந்த குழப்பம் என்னங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தியை நம்ம சொல்லியே ஆகணும். நேற்று மாவீரன் பூலித்தேவன் அவர்களுடைய 309வது ஜெயந்தி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தென்காசி மாவட்டம் நெற்கட்டு சேவலில் எல்லா அரசியல் கட்சிக்காரங்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி மாவீரன் பூலித்தேவன் அவர்களுடைய அந்த பெருமைகளை ப்ரெஸ் மீட்டில் எல்லாரும் சொன்னாங்க. அதே மாதிரி தான் அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சாலை மார்க்கமாகவே இங்கேருந்து போகிறாங்க தென்காசி மாவட்டம் நெற்கட்டு சேவலுக்கு. இடையில அதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் தருமர், இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்தியலிங்கம், துணை ஒருங்கிணைப்பாளர் மனோஜ் பாண்டியன் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பை கொடுக்குறாங்க. அதற்கு அடுத்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வாகனத்துக்கு பின்னாடி எல்லாரும் போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 வாகனங்கள் புடைசூழ ஒரு அணிவகுப்போடு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நெற்கட்டு சேவல் போகிறாங்க. இப்போ சாலை மார்க்கமாக போகும்போது எப்படி தான் அங்கே இருக்கிற பொதுமக்களுக்கு தெரிஞ்சதில்லை. ஒவ்வொரு இடங்கள்லையுமே வண்டியை மறைச்சி மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கொடுத்தாங்க. மாலைகள், பொன்னாடைகள் எல்லாமே கொடுத்தாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அந்த மரியாதையாக ஏற்றுக்கிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடங்கள்லையும் நகர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளவு நேரம் ஆகுது. பொதுமக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க. நெற்கட்டு சேவல் அடைஞ்ச உடனே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நேராக போகிறாங்க. மாவீரன் பூலித்தேவன் அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறாங்க. பின்னர் செய்தியாளர் சந்திப்பு நடக்குது. அந்த செய்தியாளர் சந்திப்பில் தொண்டர்களுடைய விருப்பப்படி 2026 அம்மாவினுடைய ஆட்சி நடக்கும், அதில் தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னர் தான் மிகப்பெரிய அளவில் ஒரு கூத்து நடந்திருக்கு. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எடப்பாடி பழனிசாமி அணியில் மிகப்பெரிய அளவில் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்குன்னு. அப்போ தான் அங்கே அரங்கேறி இருக்குது. இங்கே எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிட்டாரு, இன்னொரு நீங்கள் போய் நீங்கள் மாலையை போட்டு வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாவீரன் பூலித்தேவன் அவர்களுடைய சிலைக்கு எடப்பாடி பழனிசாமி அணியிலேருந்து யார் யார் வந்திருக்காங்கன்னா, செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, நத்த விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், அந்த தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் போட்டிட்டாங்க இல்லையா ஒரு பெண் வேட்பாளர், அவங்களும் அதில் கலந்துக்கிட்டாங்க. மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினாங்க. அப்போ தான் இங்கே மிகப்பெரிய அளவில் ஒரு குழப்பம் உருவாகுது. இவங்கெல்லாம் மாலை போட்டு போன உடனே ஆனால் ஒருத்தர் மட்டும் தனியாக சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறாங்க. ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தான் தெரியல. இப்போ தென் மாவட்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா இவர் செல்லூர் ராஜு, திண்டுக்கல் சீனிவாசன், கடம்பூர் ராஜு, நத்த விஸ்வநாதன்லாம் வரும்போது அவரை மட்டும் ஏன் விட்டுட்டு வரணும்? அவரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாமே. அப்போனா தென் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அணிலேயே நீயா நானா போட்டி இப்போ நிறையா உருவாயிருச்சு. ஏன்னா ஒரு சிலர் டக்குன்னு ஏதாவது சொல்லிட்டோம்னா உடனே ப்ரெஸ் மீட் வச்சுறாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ப்ரெஸ் மீட் வச்சுறாரு. வேறு யாரையும் சொல்லலை. இப்போ ஆர்பி உதயகுமார் இருக்காருன்னா அவர் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுறாரா, உடனே இப்போ செல்லூர் ராஜு வேறு ப்ரெஸ் மீட் வச்சுறாரு. ஆனால் ஒருத்தர் மட்டும் இதுவரையும் ப்ரெஸ் மீட் வச்சதில்லை. ஆனால் மேம்போக்காக தான் எதையுமே பேசுவார். எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குருவோம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் அப்படி சொன்னவர் தான். ராஜேந்திர பாலாஜி மட்டும் தனியாக அங்கே சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திட்டு போனார். இவங்க யாரும் கண்டுக்கிறல அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா ஒருங்கிணைந்து போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தா ராஜேந்திர பாலாஜியை இவங்க எல்லாருமே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போனதுனால ஒன்றும் குடிமுடிங்க போகிறது கிடையாது. இல்லை அங்கே இருக்கிற சிலையை தூக்கி கொண்டு வேறு இடத்துல நகர்த்தி வைக்க போகிறதும் கிடையாது. அதே இடத்துல தான் பூலித்தேவர்களுடைய சிலை இருக்க போகுது. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு லேட்டாக போய் இவங்க மாலை அணிவித்து மரியாதை செலுத்துறதுனால எதுவும் ஆக போகிறது இல்லை. அப்போ அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு ராஜேந்திர பாலாஜியை புறக்கணிச்சிட்டு நம்ம மாலை போட்டுருன்னு சொல்லிவிட்டு இவங்க 5 பேரும் போய் மாலை போட்டு வந்திருக்காங்க. அவரும் சிங்கிளாக மாலை போட்டுட்டு போயிட்டார். இப்போ வரும் காலங்களில் என்னென்ன மாதிரியான ஒரு குழப்பங்கள்லாம் அங்கே ஏற்பட போகுதுன்னு தெரியல. இப்போ நார்மலாகவே அங்கே எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ ஐயா ஓபிஎஸை நோக்கி நகர்றதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. 2026 இவர் எப்படியும் ஒருங்கிணைந்த அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி உருவாக்க மாட்டார். இது சசிகலா, டிடிவி தினகரன், ஐயா ஓபிஎஸ் அவர்களை சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பிடிவாதமாக இருக்கிறாரு. இன்னைக்கு இவரை நம்பிக்கிட்டு இருந்தால் நமக்கு ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எல்லா நிர்வாகிகள் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா,
அதிமுக ஒன்று சேர்ந்து யார் வந்து விரும்புகிறாங்களோ அவங்க பக்கம் போயிடும் அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிர்வாகிகள் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து நெருங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுறான்னு தெரியல. இந்த மாவீரன் புலித்தேவனர்களுடைய அந்த சிலைக்கு வந்து தனியாக வந்து மாலை போட்டாங்கல்ல, அவர் மனசில் ஏதாவது ஒன்று இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. வர்ற ப்ரெஸ் மீட்லேயோ ஏதோ ஒரு நிகழ்வில் வந்து இதை பற்றி தெளிவுபடுத்துவார்னு நினைக்கிறோம். நன்றி, வணக்கம்.